நான் யாருக்கிட்டையும் கடன் வச்சுக்கிற பழக்கம் இல்ல. அதனால திருப்பி கொடுத்துடலாம் தான் உன்னை கூப்பிட்டேன். இத பாருங்க, நான் உங்களை முன்னாடி பார்த்ததும் இல்ல, நான் உங்களை அடிச்சதும் இல்ல. மொத்தத்துல நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்ல. நீயே தாடி. என்னடி என்ன பாக்குற? நீயே தாடி. என்னை அடிச்சது நீ தாடி. ஐயோ! செத்து தொலைடி, செத்து தொலை. ஏ, உன் வயித்துல இருக்கிற குழந்தை முழுசா பொறக்க கூடாதுடி. ஏ, என்னை என்ன அடி அடிச்ச? என்னைய தூக்கி ஜெயில போட்டில, அதுக்கு தாண்டி உன்னை பழிக்கு பழி வாங்கினேன். ஐயோ, கொலை கொலை கொலை! எல்லாரும் ஓடியாங்க. ஐயோ, கொலை பண்ணிட்டா. எல்லாரும் ஓடியாங்க. வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். ஐயோ, கொலை பண்ணிட்டா. எல்லாரும் ஓடியாங்க. எல்லாரும் ஓடியாங்க. ஐயோ, கொலை! ஓடியாங்க, ஓடியாங்க. யாருக்கு என்னாச்சு? தள்ளுங்க தள்ளுங்க. ஏய், தள்ளுடி. ஏய், தள்ளு. என்னமா ஏய், என்னடி ஆச்சு? இவன் தான் வாஸ் தள்ளிட்டா. ஏய், ஏண்டி வந்துச்ச? எதுக்கு வந்துச்ச? உனக்கு என்ன அப்புறம் திமிரா உனக்கு? சொல்றீ? சொல்றீங்க. எப்படி நிக்கிறா பாரு. ஏந்திர போய் நான் போடுங்க. இவள இழுத்துட்டு பாரு. உள்ள செல்லல தள்ளி எடுக்கறேன். என்னமா ஆச்சு? மேடம் என்னாச்சு? முதல்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே மேடம். இவங்களை தூக்கிட்டு வாங்க. தூக்குங்க. பாத்து. அப்படி சார், நான் ஜெயசுப்ரண்ட் ராதா பேசுறேன். மேடம். ஐஜி சாருக்கு கொஞ்சம் கனெக்ட் பண்ணுங்க. ஹலோ சார், ஜெயில் சூப்பரண்ட் ராதா லைன்ல இருக்காங்க. லைன் கொடுங்க. ஓகே சார். சொல்லுமா, நான் தான் ஐஜி பேசுறேன். சார், ஐஏஎஸ் அர்ச்சனா சக்திங்கிற பேர்ல கைதி போல வந்திருக்காங்க. அவங்கள மணல் கொள்ளக்காரி ஒருத்தி வயித்துல ஓங்கி மிதிச்சிட்டா. அவங்க அப்படியே சுருண்டு விழுந்துட்டாங்க. டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்ப வந்துருவாங்க. சரி, நான் 10 நிமிஷத்துல இங்க வந்துடுறேன். ஓகே சார். நான் வர்றதுக்குள்ள டாக்டர் கிட்ட அவங்க நிலைமை என்னன்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே சார். ஜெயில போதிய வசதி இல்லைன்னா பெரிய ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு வழியை பாருங்க. எஸ் சார், நான் அப்படியே செய்றேன். ஓகே, நான் உடனே வர்றேன். சார் வணக்கம் சார். வணக்கம். இன்ஸ்பெக்டர் சார் ஃபோன் பண்ணி வர என்ன விஷயம்? எங்க வீட்ல இருந்து அத்தனை பேரும் வந்திருக்கிறோம் சார். இன்ஸ்பெக்டர் சார் அதோ நிக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேளுங்க. சார் இன்ஸ்பெக்டர் சார் ஐயா வெளில போயிருக்காரு, வெயிட் பண்ணுங்க. இது வேற. அர்க்கணி, என்ன? என்னடி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இவ்வளவு தைரியமா நிக்கிற? எனக்கு பயத்துல அப்படி கை கால்லாம் நடுங்குது. நான் வாழ்க்கையிலேயே பிறந்ததுல இருந்து இப்பதான் முதல் தடவையா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்திருக்கேன். ஏய், நீ பேசுறத பார்த்தா நாங்களும் காய்கறி கடைக்கு வந்து போற மாதிரி தினமும் இங்க வந்துட்டு போற மாதிரி பேசுற. நாங்களும் முதல் முறை இப்பதான் ஸ்டேஷன் வந்தோம். சரி சரி. ஏய், பிடிப்பட்ட அந்த ஜேம்ஸ் அநேகமா காஞ்சனாவை தான் கை காட்டுவான்னு நினைக்கிறேன். அவன் மட்டும் அப்படி அந்த காஞ்சனாவை கை காட்டான்னு வச்சுக்கோ, இங்கேயோ குறவழியை கடிச்சு சாகடிச்சிருவேன். அந்த அளவுக்கு உங்க கோவத்துல இருக்கேன். சாந்தம் சாந்தம். யாருக்கானே ஒருவேளை அந்த கொலைக்கார அடையாளம் தெரியாம என்ன காமிச்சிட்டானா அப்ப நீ என்ன பண்ணுவ? ஏய், அந்த மாதிரி சந்தேகம் உனக்கேண்டி வருது? ஒருவேளை நீ அது குழந்தையா? நீ வேற. நான் பயத்துல ஏதோ உளறேன்டி. நான் எதுவும் பண்ணல. ஏய், ரெண்டு பேரும் வாய் முட்டு சும்மா இருக்க மாட்டீங்க? ஏய், என்னடி உள்ளே ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்க? இல்ல, ஒருவேளை அந்த கொலைக்கார என்ன மாதிரி நல்ல கலரா இருப்பானோ? அப்படியே மூஞ்சிலே குத்தனா பாரு, பதவாடி முக்கியம். ஐயோ, கிட்ட வரதுடி பயமா இருக்கு. பாரு. இதோ இன்ஸ்பெக்டர் ஐயா வந்துட்டாரு. போடா சார், என்ன விட்டுருங்க சார். நான் எதுவும் பண்ணல சார். போடா. சார் இன்ஸ்பெக்டர் சார், எங்க வீட்ல இருந்து அத்தனை பேரையும் கூட்டு வந்திருக்கேன் சார். எங்க அப்பாவை சுட்டவனை கூப்பிடுங்க சார். வந்து அடையாளம் காட்ட சொல்லுங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், எங்க அண்ணனை சுட்டுட்டாங்கன்னு புகார் கொடுத்ததே நான் தானே? ஆமா,
வீட்ல இருக்கிற எல்லாரும் வாங்கன்னு ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்ணீங்க. குற்றவாளி அடையாளம் காட்ட போறதா சொன்னீங்க. அதுக்காக புகார் கொடுத்த என்னையும் இவங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. நான் எஸ்.எஸ். பாண்டியனோட தங்கச்சி. போலாம்ல? ஹாஸ்பிட்டல்ல பாண்டியனை கொலை பண்ண வந்த ஜேம்ஸ புடிச்சு கொடுத்த பொண்ணு ரங்கமே நிக்கிறான். நீயாமா முந்திக்கிட்டு தங்கச்சிங்கிற? புகார் கொடுத்தது நான் தான் சொல்றேன். போலாமான்னு கேக்குறிய? உன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தா என்ன இன்ஸ்பெக்டர், என்ன நீங்க சந்தேகப்படுற மாதிரி இருக்கு? ஆமா அப்படிதான். அப்பா, கொலைகாரன் அடையாளம் காட்டுற வரைக்கும் எங்க போலீஸ் பார்வை உங்க மேல சந்தேக பார்வையா தான் இருக்கும். வாயை மூடிட்டு ஜேம்ஸ் அடையாளம் காட்டுற வரைக்கும் நீங்க இங்கே நிக்கணும். யோ சார். அவனை கூட்டு வாயா. ஓகே சார். ஏய் வாடா, ஐயா கூப்பிடுறாரு. வா. ஐயா, என்னடி இவன் ஏன் கலர்ல இருக்கா? அப்படி ஒண்ணு வச்சேன்னா இப்ப ரொம்ப முக்கியமா? இல்ல. பேசாம நடக்கிறத பாரு. இல்ல மேடம் வாங்க. அவங்க ரெக்கவர் ஆயிட்டு இருக்காங்க. ஊசி போட்டிருக்க, மயக்கத்துல இருக்காங்க. 1 or 2 hours கண் முழிச்சிருவாங்க. நதிங் டு வரி. மேடம், ஐஜி வந்துட்டு இருக்காரு. இது வந்துடுறேன். ஓகே. வாங்க சார். ஏன் மிஸ்ஸஸ் ராதா, அவங்க ஜெயிலுக்கு வந்தோடனே ஏன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல? அவங்க ஒரு ஐஏஎஸ்னு உங்களுக்கு தெரியல? சார், முதல்ல தெரியாது சார், அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அர்ச்சனா ஐஏஎஸ் தான் இல்லன்னு சொல்றாங்க. அப்படியே சொல்றாங்க? ஆமா சார். ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தெரியல. நானே குழப்பத்துல இருக்கேன். கம் ஆன், லெட்ஸ் see. அவங்க வயித்துல இருக்கிற பேபிக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? காட் இஸ் கிரேட் சார். அவங்க கர்ப்பத்துக்கு ஒன்றும் ஆகல. எந்த கைதி அவங்களை அட்டாக் பண்ணது? அவ மோட்டிவேஷன் என்ன? சார், தமிழ்நாட்டுல பிரபல மணல் கொள்ளக்காரி ராணி ரூபா இருக்கால்ல, மேடம் அர்ச்சனா ஐஏஎஸ் தான் அவங்க பீரியட்ல அவளை கைது பண்ணிருக்காங்க. அந்த கோபத்துல தான் அந்த மணல் கொள்ளக்காரி மேடத்தை அட்டாக் பண்ணிருக்கா சார். சரி வாங்க. ஹலோ டாக்டர். வணக்கம் சார். மேடம் இப்ப எப்படி இருக்காங்க? இப்பதான் சார் கண் முழிச்சாங்க. ஷீ இஸ் ஆல் ரைட் நவ். உட்காருங்க சார். தேங்க்யூ. வணக்கம் மேடம். நீங்க எனக்கு எல்லாம் எனக்கு தெரியும் மேடம். சார், நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம். நடந்த அசம்பாவிதத்துக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நீங்க ஒரு ஐஏஎஸ், எதுக்காக இப்படி ஒரு ரிஸ்க்? நீங்க ஜெயிலுக்கு வந்தது எந்த நோக்கமாவது இருக்கட்டும், அதுக்காக இப்படியா? ரகசியமா எங்களுக்கு ஒரு தகவல் கொடுத்திருந்தா உங்களுக்கு மறைமுகமா நாங்க பாதுகாப்பு கொடுத்திருப்போம். சார், நீங்க எல்லாருமே என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற போதும் மேடம், ப்ளீஸ். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியான நீங்க எதுக்காக சக்திங்கிற பேர்ல உங்களை ஹைட் பண்ணிக்கிட்டு இப்படி தேவையில்லாம ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணணும்?
ஒரு ஐஜிங்கிற முறையில உங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. ஏன் இந்த ரிஸ்க் எடுத்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் நான் சொல்ல போறது ஒரே பதில் தான். நான் அர்ச்சனா ஐஏஎஸ் இல்ல. என் பேர் சக்தி. நான் ஒரு தொழில் அதிபர். என் பூர்வீகம் தென் மாவட்டம். என் குடும்பத்துல ஏற்பட்ட சில பிரச்சனைகளால என் மேல கொலைப்பழி போட்டு என்ன ஜெயில வச்சிருக்காங்க. அதுக்கு சம்பந்தமான இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. இதுதான் நிஜம். சாரி மேடம், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. உங்களை நீங்க வெளியில காட்டிக்க கூடாதுன்னு ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட சொல்றதா நான் உங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஐயோ, நான் இவ்ளோ சொல்லியும் மறுபடியும் நீங்க வேண்டாம் மேடம், நீங்களே ஒரு பேஷண்டா இருக்கீங்க. இதுக்கு மேல உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. உங்க உடல்நிலையை கவனமா பாத்துக்கங்க. நான் வரேன் மேடம். மேடம் ரொம்ப அழுத்தமா இருக்காங்க. தான் எடுத்துக்கிட்ட காரியத்துக்கு விசுவாசமா இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து உண்மையை வாங்குறது அவ்வளவு சுலபம் இல்ல. சார், அவங்க அர்ச்சனா ஐஏஎஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படிதானே? நோ டவுட், அவங்க அர்ச்சனா ஐஏஎஸ் தான். சார், இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம கடமையை செய்யணும். அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்களை கண்காணிக்கணும். ஓகே சார். ரொம்ப கவனமா இருங்க. இது மாதிரி ஜெயிலுக்குள்ள இனி அவங்களுக்கு எந்த விதமான தாக்குதலும் நடந்துடக்கூடாது. அலர்ட்டா இருங்க. ஓகே? ஓகே சார். தேங்க்யூ சார். என்னடா இங்க வந்து நடப்பழகிட்டு இருக்கியா? யாரு சொல்றா? இவன் தான் நம்ம பிடிச்சு கொடுத்தவன், பாண்டியனோட மகன். இவனை காட்டி கொடுக்கறது வேஸ்ட். இவங்களா சொல்றா? இவங்கள பார்த்தா குடும்ப தலைவியாட்டா இருக்காங்க. என் அம்மாவும் இவங்க முகசாயில தான் இருப்பாங்க. இவங்களையும் காட்டி கொடுக்க வேணாம். சொல்றா? இவங்களா? சொல்லு. இவ இன்னும் வாழ்க்கையே ஆரம்பிக்கல. இவளை காட்டி கொடுக்கறது மிகப்பெரிய பாவம். என்ன எப்படி பாக்குறான்? ஐயோ, அண்ணா ஜேம்ஸ் அண்ணா, என்ன நீங்க என்ன இப்படி ஊத்து ஊத்து பாக்குறீங்க? நீங்க பாட்டுக்கு எதையா சொல்லி என்ன உள்ள தள்ளிடாதீங்கண்ணா. இங்க பாருங்க, அப்படி நீங்க யாரையாவது காட்டி கொடுத்துதான் ஆகணும்னா அங்க கடைசியில் நிக்கிற
காஞ்சனாத்த அவங்கள போட்டு கொடுத்துருங்கண்ணா. என்ன விட்டுருங்கண்ணா, என்ன விட்டுருங்கண்ணா. பயவிடு. ஏதாவது பேசின உன்னை தூக்கி உள்ள போட்டுருவேன். இவளா சொல்லு. இவளே புருஷனை விட்டு வாழ்றவ, இவ பாவம் நமக்கு வேணாம். இவனா இவ அம்மா செய்ய சொன்ன பாவ செயலுக்கு இவன் என்ன செய்வான் பாவம். இவங்களா சொல்லு. இவளை பார்க்கறதுக்கு திமிரு பிடிச்ச மாதிரி தெரியுது. இவளை காட்டி கொடுக்கறது தப்பு இல்லை, ஆனா உண்மையான குற்றவாளி தப்பிச்சிருவாளே. அதனால இந்த பொண்ணை விட்டுடுவோம். இந்த அம்மாவா? வாய் திறந்து சொல்லு. இந்த அம்மாவா? நான் செஞ்ச வேலைக்கு இவ பணம் கொடுத்துட்டா, இவளை காட்டி கொடுத்தா நல்லா இருக்காது. ஆனா உண்மையான குற்றவாளி இவ தான். சிங்கப்பூர்லேருந்து நம்மளை வர வச்சது இவ தான். இங்கே வந்து பாண்டியனை சுட்டத்துக்கு அப்புறம் தான் தெரியுது நம்மக்கிட்ட சொன்ன காரணம் வேற. பல கோடி சொத்தை சுருட்டணுன்றதுக்காக தான் நம்மக்கிட்ட இப்படி சொல்லியிருக்கா. தான் அண்ணனையே சுட சொன்னவ இவ்வளோ மாரி ஆளை காட்டி கொடுக்கலன்னா அந்த பாவம் நம்மளை சும்மா விடாது. இவ்வளோ காட்டி கொடுக்கலன்னா போலீஸ் நம்மளை சும்மா விடாது. இப்போ என்ன பண்ணுறது? இவளை காட்டி கொடுக்கலன்னா வழி முழுக்க நானே ஏற்றுக்க வேண்டி வரும், தண்டனையும் அதிகமாக கிடைக்கும். சொல்றா. சொல்றா, இந்த 7 பேர்ல யாரு? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? நீ சொல்லல, நான் சொன்னதை செஞ்சிருவேன், பிரிச்சு மேய்ஞ்சிருவேன். சொல்றா, யாரு அது? இவங்க தான் என்ன சிங்கப்பூர்லேருந்து வர சொன்னது. நான் கூலிக்கு கொலை செய்கிறவன் தான், ஆனா இவங்க என்கிட்ட வேற ஒரு காரணத்தை சொன்னாங்க. எனக்கும் பாண்டியனுக்கு இருந்த பழைய பாகையை திருச்சி பாண்டியனை கொல்ல முயற்சி பண்றதாவும், நீ அதுக்கு முன்னாடி இந்தியா வந்து பாண்டியனை தீர்த்து கட்டிடுன்னு சொன்னதுனால நான் வந்து பாண்டியனை சுட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க பல கோடியை சுருட்டுறதுக்கும் அப்பா புள்ள பாசத்தை பிரிக்கிறதுக்கும் என்னை பலிகாடாக்குனது. பணம் இவங்கள்ட்ட வாங்கிட்டேன், தொழில் தர்மம் அப்படி காட்டி கொடுக்க கூடாது. கூட பிறந்த அண்ணனையே தங்கச்சி சொத்துக்காக கொலை செய்ய சொன்னது தெரிஞ்ச உடனே காட்டி கொடுக்காம இருக்க முடியல. இந்த காஞ்சனா தான் SS பாண்டியனை சுட சொன்னது. இல்ல, பொய் பொய் பொய். இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இவன் பேரு ஜேம்ஸ்னு கூட எனக்கு இப்பதான் தெரியும். இவனை முன்ன பின்ன நான் பார்த்தது கூட கிடையாது. சக்தி சதி செஞ்சு பணம் கொடுத்து இவனை இப்படி சொல்ல வச்சிருக்கா. இவனை 4 தட்டு தட்டி கேளுங்க, இல்ல இவனை எங்கிட்ட விடுங்க. நான் இவனை அடிக்கிற அடியில உண்மையை வர வைக்கிறேன். ஏண்டா என்ன சொல்ல? இது போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சா இல்ல மீன்கடா நினைச்சா? கான்ஸ்டபிள், இவனை உள்ள தள்ளு. ஏய் வாடா. அம்மா,
நீங்கெல்லாம் வீட்டுக்கு போங்க. காஞ்சனாவை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணு. இன்ஸ்பெக்டர், இது அநியாயம். ஒரு கொலைகாரன் சொல்றானே, என்ன அரெஸ்ட் பண்ணுவீங்களா? இத்தனை பேர் இருக்காங்க, யாரையுமே சொல்லியே. உன்னதான சொன்னா? என்ன சார், இவங்க யார் என்னன்னு தெரியாம அரெஸ்ட் ஆதிதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அப்புறம் நான் ஏன் செல்வாக்க காமிக்க வேண்டியது இருக்கும்? ஏய் யோ, இந்த பொண்ணத்துக்கு உள்ள போடியா. நீயும் மாமியாருக்கு உடனே தான் இருந்திருப்ப. சார், டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் ஆளுங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. இது என்னன்னு தெரியுமா? இந்த காஞ்சனா ஜேம்ஸுக்கு போன் பண்ணி சிங்கப்பூர்ல இருந்து இங்க வரதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. அதனோட டீடைல்ஸ் தான் இது. நீ உன் போன்ல இருந்து ஜேம்ஸுக்கு சிங்கப்பூருக்கு காண்டாக்ட் பண்ணது கன்ஃபார்ம்னு எவிடன்ஸ் இருக்கு.